வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஆங்கில வருடம் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. வரக்கூடிய இந்த 2024 வருடம், அதாவது பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்க்க போகிறோங்க. இப்போ வரக்கூடிய இந்த 2024 புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, பிறக்கப்படக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை அதிகாலையில் தான் இந்த வருடமே பிறக்கப்படுதுங்க. 1ஆம் தேதி 1வது மாதம் 2024 திங்கட்கிழமை அதிகாலையில் மக நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் கன்னி லக்னத்தில், ரெண்டாவது பார்த்திங்கன்னா கேது மக திசையில் தாங்க இந்த வருஷம் பிறக்கப்படுதுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா 129 டிகிரியில் தான் இந்த 2024 வருடம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 5வது ராசி சிம்ம ராசி. சிம்ம ராசியுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறாங்க. அப்போ சிம்ம ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்க அப்படின்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி மகம் நட்சத்திரம் 4 பாதம். அடுத்தபடி பார்த்திங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூர நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சூரிய பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் 1 பாதம். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி இந்த உடைய சிம்ம ராசி. சிம்ம ராசின்னு சொன்னாவே பொதுவாக உங்கள்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் நான் சொல்லும்போது யோசித்து தான் எப்பயுமே சொல்லணும். காரணம் என்னென்னா, நான் ஒரு அர்த்தம் சொன்னோம் அப்படின்னா அந்த ஒரு அர்த்தத்தில் 4 அர்த்தம் கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு டேலண்டானவங்க தான் இந்த சிம்ம ராசி. பொதுவாக சிம்ம ராசின்னா சிங்க ராசின்னு சொல்லுவாங்க, பிடிவாதக்காரன்னு சொல்லுவாங்க, கோபம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் உடுத்தக்கூடிய உடையிலையும் சரி, சாப்பிடக்கூடிய உணவுலையும் சரி, நம்மளுடைய ஹெல்த் கண்டிஷன்லையும் சரி, எப்பயுமே அதாவதுன்றது ஒரு அக்கறையாக இருக்கக்கூடிய ராசி இந்த சிம்ம ராசின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி இருக்கும்போது மற்றவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்களே தவிர உங்களுக்கு உதவி பண்ணுறவங்க கண்டிப்பாக கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த சிம்மராசியில் பிறந்தவங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இன்றைக்கி பார்க்கும்போது இன்றைக்கி உங்கள் பேச்சு கேட்குறவங்க நல்லா இருப்பாங்க, உங்கள் ஐடியா கேட்குறவங்க நல்லா இருப்பாங்க, உங்கள் சாப்பாடு சாப்பிட்றவங்க நல்லா இருப்பாங்களே தவிர அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏறின இடத்துல தான் மீண்டும் உட்காந்துருவீங்க. ஆனால் இது வரைக்கும் சிம்மராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அறிவு, திறமை, டேலண்ட்டு, யோசனை எல்லாம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தால் இன்னும் நீங்கள் சூப்பராக இருந்திருக்கலாம். ஏன்னா எப்படின்னா எப்படியாவது வாழணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் மாடி மேலே மாடி கட்டி வாழ்ந்துருப்பீங்க. ஆனால் நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சதுனால உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஆராட்டம் போராட்டம் மட்டும்தான் மிஞ்சிருக்குதுன்னு சொல்லுவேன். அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த சிம்ம ராசிக்கு குரு பெயர்ச்சி சூப்பராக இருக்குதுங்க. ஏன்னா குரு பயிற்சின்றது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 8 மாதமாக பார்க்கும்போது உங்கள் ராசி தான் குரு பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ அடுத்தது குரு பயிற்சி எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ அந்த மே மாதம் 2ஆம் தேதி குரு பயிற்சி ஆகும்போது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேச ராசியில் ஜென்ம குருவாக இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்கு ஜென்ம குருவாக உட்காராரு. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மேச ராசியில் இப்போ குரு இருக்கிறாருன்னா இந்த மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் குருவுடைய பார்வை 5, 7, 9 இப்போ 5ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்கறதுனால குருவுடைய பார்வை வாங்கின ராசி தான் இந்த சிம்ம ராசி. அப்போ சிம்ம ராசியுடைய பார்வை உங்கள் மேலே விழும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அருமையான ஒரு தருணம்னு சொல்லலாம். அப்போ குரு சந்திர யோகம் உள்ள ராசின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த மேன ராசிக்கு இன்றைக்கி குரு உங்களுக்கு பார்க்கும்போது குரு சந்திர யோகம் உள்ள ராசி மேன, அதாவதுன்றது சிம்ம ராசி. அந்த சிம்ம ராசிக்கு குருவுடைய பார்வை காலம் உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மிக அருமையாக இருக்குங்க. அப்போ குரு பார்த்தா கோடி புண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, உங்களை குரு ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு, 8 மாதமாக பார்க்குறாரு.
அப்போ அந்த 8 மாதமாக குரு பார்க்குறாரு தவிர எனக்கு ஒன்றும் கொடுக்கலீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஆனால் பொதுவாக உங்கள் மனசில் என்ன தோணும், யார் பார்த்தாலும் நல்லா இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஆகான் இருக்குது ஓகோன் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே தவிர எனக்கு ஒன்றுமே நடக்கலைங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆனால் பொதுவான பலனில் சிம்ம ராசிக்கு குரு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் சரியில்லைங்கும் போது அப்போ நாம் ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ உங்கள் ஜாதகத்தில் அதாவது திசை நல்லா இருக்கா, புத்தி நல்லா இருக்கா, அந்தரங்கள் நல்லா இருக்கா, கிரகங்கள் நல்லா இருக்கான்றது ஒரு தடவை எப்பவுமே செக் பண்ணுங்கள். ஏன்னா பொது பலன் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் சொல்ல முடியும். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், குழந்தைங்களாக இருக்கட்டும், வயசானவங்களாக இருக்கட்டும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், பொதுவாக நான் எல்லாருக்கும் நான் ஒரே மாதிரி தாங்க சொல்லுவோம். அப்போ அந்த ஒரே மாதிரி சொல்லும்போது அப்போ உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்துச்சா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் நேரகாலம் நல்லா இருக்கும். ஏன்னா சிம்மராசிக்காரங்க 100க்கு பார்த்தீங்கன்னா 75-80% பேர் இந்த 2023 சாதிச்சிருப்பாங்க. அப்போ சாதிக்காது இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, எதனால எனக்கு இந்த 25% பேர் நாங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா உங்கள் ஜாதகம் கெட்டு போயிருக்கும். அப்போ உங்கள் ஜாதகம் கெட்டு போயிருந்தா உங்கள் ஜாதகத்தில் தானே பால்ட் இருக்குது. அப்போ அதை பார்த்து அதுக்கு தகுந்த ஆலயத்துக்கு போகணும், அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அதாவது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்போ அதை தவிர பொது பலன் கேட்டுட்டு எனக்கு நல்லா இல்லை அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை கணிச்சு எடுத்த காணொலி இது கிடையாது. இது பொது பலனை தானுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடமா இன்னைக்கு குரு பார்வை பார்க்கறதுனால முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம் நல்லா இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம். ரெண்டாவது குரு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா குரு உங்களுக்கு பார்க்கறதுனால உங்களுக்கு மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் புத்திர பாக்கியத்தை கொடுத்தே தீருவார். அப்போ உங்கள் ஜாதகத்தில் புத்திரஸ்தானம் நல்லா இருக்குதா? ஏன்னா புத்திரஸ்தானம் உங்களுக்கு 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம். அப்போ புத்திரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் பாருங்கள். ராகு, கேது, குரு, சனி இது 4ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் கூட உங்களுக்கு புத்திர தோஷம்தான். அப்போ புத்திர பாக்கியம் தாமதம் பண்ணுவார். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த புத்திர தோஷம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். அதாவது இந்த வருடன்றதை விட மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளாரே உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை கொடுத்துருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குருவுடைய வேலை என்னென்னா வீடு மண்ணு மனை இல்லை, நான் வாடகை வீட்டில் தாங்க இருக்கிறேன், அதாவது சொந்த வீடு எனக்கு கிடையாது அப்படின்னா சொந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகத்தை கொடுத்துருவார். அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போது இடம் மண்ணு மனை இப்போ நான் வாங்கிட்டேங்க கிரை பண்ண முடியல அப்படின்னா அது கிரை பண்ணுற யோகத்தையும் கொடுத்துருவார். அதே மாதிரி வண்டி வாகனம் நான் வாங்கணும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கிறேன், ஆனால் என்னால் பண்ண முடியலைங்களே அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார உங்களுக்கு கண்டிப்பாக மண்ணு மனை ரெண்டாவது வண்டி வாகனம் வாங்குகிற வாய்ப்பு கொடுத்துருவார். இதை தவிர எனக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கல்வியில் மாற்றம் இல்லை, கல்வியில் ஒரு முன்னேற்றம் இல்லை, என்ன தான் படித்தாலும் எனக்கு மைண்டில் ஏறலைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் படிப்பு நல்லாயிருக்கும். ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா படிப்புக்கு நல்ல ஒரு வண்டி வாகனத்துக்கு பாதிப்பு இல்லை, சொத்து இடம் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, புத்திரஸ்தானம் நல்லா இருக்குது. இது 4மே கொடுத்துருவார் குரு பகவான். இப்போ படிச்சுட்டு நமக்கு பலன் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா இந்த மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளார உங்கள் படிப்புக்கு உண்டான பலன் கொடுத்துருவார். உங்கள் வேலைக்கு தகுந்த அதாவது நல்ல ஒரு தொழிலை கொடுத்துருவார். அப்போ என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் உள்ளூர்லேருந்து வேலை செஞ்சால் பரவாயில்லையா, இல்லை வெளிநாடு போனால் பரவாயில்லையா, இல்லை வெளி மாநிலம் போனால் பரவாயில்லையா அப்படின்றத உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க. ஏன்னா பொதுவாக ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையிலேயே இருந்து சாதிக்காதவங்கள நிறைய பேர் நம்ம பார்த்துருக்குறோம். அதே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் பண்ணி சாதிச்சவங்க பார்த்துருக்குறோம், ஒரு தள்ளுவண்டி கடை ரோட்டில் வியாபாரம் பண்ணுறவங்க சாதிச்சு கூட பார்த்துருக்குறோம். அப்போ என்னன்னா நம்ம ஜாதகத்துக்கு எந்த வேலை செய்தால் நம்ம வளர முடியும் அப்படின்றது நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யணும். அப்போ பொதுவாக இந்த சிம்ம ராசிக்கு இந்த 2024 பார்த்தீங்க அப்படின்னா 100% உணவுக்கு சம்மந்தப்பட்டது ஏதாவது ஒரு வியாபாரம் ஒரு தொழில் செய்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நல்ல வாய்ப்பு. எல்லாருக்குன்னு சொல்ல வரலைங்க, அந்த செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உணவுக்கு சம்மந்தப்பட்டது ஃபுட்டுக்கு சம்மந்தப்பட்டது எந்த வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 2024 சிம்மராசிக்காரங்களுக்கு மிக அருமையாக இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது இப்போ இந்த ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த 2024 கண்டிப்பாக நல்லாயிருக்கும்.
அதே மாதிரி இந்த ஹோட்டல் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, அதாவது உணவுக்கு சம்மந்தப்பட்ட காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, ஒரு ஹோட்டல் கடை வச்சுருக்கிறவங்களுக்கு, ஒரு டீ காஃபி, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இந்த 2024 கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு 5ஆம் இடமாக பார்க்கறதுனால உணவுக்கு சம்மந்தப்பட்ட லைனில் மட்டும் இல்லை, தொழில் ஸ்தானமும் நல்லாயிருக்கும். அது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருந்து 7ஆம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறாரு. ஏன்னா சனியுடைய பார்வை 3, 7, 10ஆம் இடம். அப்போ வந்து 7ஆம் இடமா சனியும் உங்கள் சிம்ம ராசி தான் பார்க்குறாரு. அப்போ சனி வந்து பார்த்தீங்கன்னா பழமொழி சொல்லுவாங்க, சனி இருக்கும் இடத்துக்கு 7.5, ஆனால் சனி பார்க்கும் இடத்துக்கு பலன் கொடுத்துருவார். சனி தடுப்பார், எவர் கொடுப்பார்னு சொல்லுவாங்க. ஆனால் சனி கொடுப்பார், எவர் தடுப்பார். சனி கொடுக்கறது யாராலையுமே தடுக்க முடியாது. அப்போ சிம்ம ராசி யார் பார்க்குறாரு, அதாவது குருவும் பார்த்துட்டு இருக்கிறாரு, சனியும் பார்த்துட்டு இருக்கிறாரு. சனி வந்து பார்க்கும்போது சிம்ம ராசி பார்க்கும்போது சுய தொழிலுக்கு உண்டான அருமையான நேரம். ஏன்னா சுய தொழிலெல்லாம் இப்போ அருமையான முறையில் செய்யலாம். இதுக்கு முன்னாடி செய்திருந்தீங்கன்னா நஷ்டம் ஆகியிருந்தா கூட இப்போ செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா சனியுடைய பார்வை தொழில் ஸ்தானம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சனி 7ஆம் இடமா சிம்ம ராசி பார்க்கறதுனால திருமணமும் நல்லாயிருக்கும். ஏன்னா 7ஆம் இடம்ன்றது வந்து கலஸ்திரஸ்தானம், மாங்கலிஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ சனி வந்து 7ஆம் இடமா மாங்கலிஸ்தானத்தை பார்க்கறதுனால அப்போ சனி பார்க்கும்போது என்னென்னா சுபவிரயம் பண்ணிக்கிறது நல்லது. சுபவிரயம்னா என்ன, அதாவது ஒரு இடம் வாங்கி போடுறது நல்லது, வீடு கட்டுறது நல்லது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது, கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லது. கல்யாணன்றது எல்லாருக்கும் நான் சொல்ல வரலைங்க, அதாவது திருமண வயசில் இருந்து பொண்ணு பார்த்துக்கிட்டு இருந்து மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளி போயிட்டு இருந்தது அப்படின்னா இது அருமையான ஒரு தருணம், அருமையான ஒரு நேரம். அப்போ சனி பார்த்தீங்கன்னா இந்த 2024 ஃபுல்லாகவே உங்கள் கூட தான் இருப்பார். சனி உங்கள் பார்வையில் தான் பார்த்துட்டு இருப்பார். அப்படி பார்க்கும்போது இந்த 2024 ஃபுல்லாகவே சனி வந்து 7ஆம் இடமா உங்கள் ராசியை பார்வையாக பார்த்துட்டு இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு, அதை விட மெயினாக திருமணம் ஆகி குடும்பத்தில் வந்து பிரிஞ்சிட்டு 2வது திருமணம் டைவர்ஸ் ஆனவங்களுக்கு, அதாவது கேஸ் நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியாயிடும். ரெண்டாவது திருமணம் நடக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணம் பாக்கி தேடி வரும். அப்போ 2வது கல்யாணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் லைஃப் நல்லாயிருக்கும். முதல் மாங்கல்யம் பண்ணுறவங்களுக்கும் திருமணம் நல்லா தான் இருக்கும். அப்போ அந்த திருமண சார்ந்த விஷயங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நன்மையை கண்டிப்பாக கொடுத்துருவார். ஏன்னா சனி பகவான் 7ஆம் இடத்தை மாங்கல்ய ஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணம் ஸ்தானம் அருமையாக இருக்கும். தாமதமாக இருந்தாலும் இந்த 2024 டாப்பில் தான் இருக்கும். அதை போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த குருவாக இருந்து ஒரு விஷயங்கள் சொல்லி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதாவது ஒரு கலைத்துறையில், ஒரு நடனத்துறை, ஒரு படிப்புத்துறை, 2வது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு குருவாக இருந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த 2024 மிக சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம், டாப்பில் கொண்டு போயிடுவார். அப்போ நான் முன்னே அதை சொல்கிறாங்க, ஜாதகம் நல்லா இருக்கணும். உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் கெட்டு போயிருந்து பொது பலன்களை எனக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னால் இது யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. இது முழுக்க உங்கள் ஜாதகம் கணித்து சொல்லப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. இது முழுக்க பொது பலனை தான். பொது பலன் அப்படின்றத நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிச்சயம் இந்த குருவாக இருந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையான ஒரு தருணம் இந்த 2024. இதை தவிர வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்க்கும்போது இப்போதைக்கு வந்து உடல், அதாவது ஆரோக்கியம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குருவும் உங்கள் ராசி பார்த்து சனியும் உங்களுக்கு அதாவது பார்க்கறதுனால, ஏன்னா சனியும் குரு கொஞ்சம் பகைவனாக இருக்கிறதுனால உடல் உபாதிகளை கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாருங்க. அதாவதுன்றது கைவலி, கால்வலி, மூட்டு தேய்மானம், இந்த மாதிரி கண் பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் சின்ன பாதிப்புகள் கொடுத்தாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா எப்படி பார்த்தாலும் இந்த 24ல் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இதே தவிர இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் படிச்சுட்டு இன்றைக்கி நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், இல்லை வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்த வந்த வேலை இல்லாமல் நான் கிடைச்ச வேலை செய்துட்ருக்கிறேன்னா நம்ம குடும்ப தேவை ஒன்று இருக்குது இல்லைங்களா, குடும்ப கமிட்மெண்ட்டுன்றது ஒன்று இருக்குது இல்லைங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கணும், வாடகை கட்டணும், ஹவுஸ் லோன் கட்டணும், வண்டி வாகன லோன் கட்டணும். அப்போ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சேஃப்டி பண்ணணும். அப்படின்றதுனால இன்றைக்கி நம்ம படித்த படிப்புக்கு உண்டான வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை ஆசைப்பட்டு செய்துட்டு இருக்கக்கூடிய நிலைமை சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க தான் செய்யுதுங்க.
அப்போ 4 காசு சம்பாரித்து மிச்சம் இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. மாதம் அவங்க சம்பளம் வாங்குகிறோமோ இல்லையோ இங்கே ஓரளவுக்கு போயிட்டுருக்குது அப்படின்னா சனியும் குருவும் உங்களுக்கு பார்க்குறதுனால உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். அப்படி பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மே மாதம் 2ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மாறும்போது அப்போ அந்த சனியுடைய அதாவது பார்வை மட்டும் முழுசுமாக நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. ஏன்னா இப்போ குருவும் சனி 2 பேரும் பார்க்குறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சனி மட்டும் பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மொத்தத்தில் என்ன அப்படின்னா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 2024 நீங்கள் நினச்சது கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியாகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடைய சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கேமரா முன்னாள் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி, ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா எனக்கு ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறோம் இந்த மாதிரி பார்த்தா அவங்களுக்கெல்லாம் நிறைய மாற்றத்தை கொடுத்துருவார் இந்த 2024. அவங்களுக்கும் சரி, இந்த மருத்துவ சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பேர் வாங்கி கொடுத்துருவார். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம என்னதான் அந்த இடத்துல நாங்கள் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருந்தாலும் வேலை செய்திருந்தாலும் நம்மளால் அவங்களுக்கு தான் பலன் இருந்ததை தவிர ஆனால் அவங்களால நமக்கு பலன் இல்லைன்னு சொல்கிற காலம் போய் 2024 பிறந்ததுங்க நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மருத்துவத்துறை, ரெண்டாவது இந்த கலைத்துறை, இந்த 2க்குமே ஒரு பேர் வாங்கி கொடுத்துருவார். சரிங்களா? இருந்தாலும் உங்களுடைய குடும்ப கஷ்டம், குடும்ப தேவை அப்படின்றது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். அதை பார்த்துட்டு அதுக்குண்டான வழிவகுத்து போனீங்க அப்படின்னா இந்த 24 உங்களோட வளர்ச்சி யாராலையுமே தடுக்க முடியாது. சரிங்களா? 100% 24 நல்லா இருக்குதுங்க. பொறுமையாக இருந்து நீங்கள் செயல்பட்டாவே உங்கள் காரியம் கண்டிப்பாக வெற்றியாகும். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அதுபோக பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.